டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எப்படி தீபாவளி செலிப்ரேட் பண்ணுன்றதை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டில் யாராவது டயபெட்டிக் பேஷண்ட் இருக்காங்களா? அப்போ இந்த தீபாவளியை எப்படி செலிப்ரேட் பண்ணலான்றதை இதில் சொல்கிறேன். நான் நார்மலாக தீபாவளின்னு வந்தாலே புது துணிங்க, அடுத்தது நல்ல பட்டாசு வெடிக்கணும், அப்புறம் ஃபேமிலியோட கெட் டுகெதர் இருக்கணும், அப்புறம் நல்ல சூப்பர் சாப்பாடு இருக்கணுங்க. அந்த சாப்பாடில் முக்கியமானது ஸ்வீட்ஸ். பட் இதே டயபெட்டிக் பேஷண்ட் வீட்டில் இருந்தாங்கன்னா நம்மளால ஸ்வீட் செய்ய கஷ்டப்படுவாங்க. ஐயோ இவர் சாப்பிடுவாங்களே, வீட்டில் இருக்கவங்களை விட்டுட்டு நம்ம எப்படி சாப்பிட்றது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வரும். டயபெட்டிக் பேஷண்ட் வீட்டில் இருக்காங்களா? தாராளமாக ஸ்வீட் சாப்பிடலாங்க. இதெல்லாம் நடக்குமா? நடந்துருச்சு. அதாவது உங்களுக்குன்னு ஒரு அளவுகோல் இருக்கணும். ஒரு லட்டு சாப்பிட்றீங்கன்னா ஒரு ஹாஃப் லட்டு எடுத்து சாப்பிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஒரு அதிரசம் சாப்பிட்றீங்களா, ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு 10 அதிரசம், 5 லட்டு, 5 ரசகுல்லா அப்படின்னு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அங்கே தாங்க பிரச்சனை வரும். உங்கள் ஸ்வீட்ஸோட இன்டேக்கை கம்மியாக வச்சுக்கிட்டிங்கன்னா அது பிரச்சனையே பண்ணாது. அது உங்களோட சுகரையும் ஸ்பைக் பண்ணாது. நாளைக்கு தீபாவளி செலிப்ரேட் முடிச்சுட்டு மறுநாள் நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தா வெர்டிகல் டேக் ஆஃப் ஆகிருக்குங்க. நான் ஸ்வீட்டே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நீங்கள் வச்சிங்கன்னா உங்களை அறியாமலே கிரேவிங் ஜாஸ்தியாகி அன்றைக்கி மத்தியானமோ இல்லை நைட்டுக்குள்ளே நீங்கள் ஜாஸ்தி எடுத்துருவீங்க. அதுக்கு பேசாமல் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, ஸ்வீட் அளவாக எடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் வீட்டில் யாராவது டயபெட்டிக் பேஷண்ட் இருக்காங்களா, தீபாவளி செலிப்ரேட் பண்ணுமா, அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.